லவ்வர்ஸ் டே பத்தி உன்னோட கருத்து என்னண்ணே? லவ்வர்ஸ் டே காதல் என்பது ஒரு வகையான மன நோய்னு சொல்லலாம். நோய். காதல் வலையில விழுந்துட்டான் அப்படின்னா அவன் காலத்துக்கு அதுல இருந்து மீண்டு வெளியே வந்துட்டு அவ்வளவுதான், சோழி முடிஞ்சான். முதல்ல யாரையும் ஆழ்ந்து சிந்திக்காதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. ஒவ்வொரு அன்புக்கு பின்னாலையும் ஒரு சுயநலம் ஒளிஞ்சிருக்கும். சுயநல தேவைக்காக தான் நம்மகிட்ட அன்பை பழகுவாங்க. சுயநல தேவை முடிஞ்ச உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது காதலுக்கு மிகப்பெரிய விரோதமான செயல் என்ன தெரியுமா? என்ன? ஈகோ, சந்தேகம். இந்த ரெண்டும் உள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், காதலிக்கிறவனுக்கு காதல் நாசமா போயிடும், கல்யாணம் முடிச்சவனுக்கு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போயிடும். இந்த நாளதான் லவ்வர்ஸ் டேன்னு சொல்லி பிப்ரவரி 14ஆம் தேதி மிக சிறப்பா உலகமெங்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்லாம் இது ஒரு சரச கூட்டமா தான் நடந்துட்டு இருக்கு. சொன்னது போல பெண்ணாலே ஆணழிவு, ஆணாலே பெண்ணழிவு உலகமெங்கும் பரவ மாடான்னுட்டு சொன்னதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. வலைதளங்களை தட்டி பாருங்க, எல்லா விஷயங்களும் தெரியும், புலப்படும். எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஓகே, இது லவ்வர்ஸ் டே சிறப்பா கொண்டாடுறோம். நாங்க எங்களோட லவ்வர்ஸ் டே நாங்க எப்படி கொண்டாடுறோம்? இயற்கை தான் எங்களுக்கு லவ். இயற்கையா விரும்பி நேசிக்கணும். அளப்பரிய மதிப்பு மரியாதை இதுல வச்சிருக்கணும். இயற்கையே காதலிக்கணும். அதனால ஐ லவ் டன் டன் ஐ லவ் யூ. அவ்வளவுதான். சரி, தேங்க்யூ. ஓகே.